விருச்சிக ராசி நேயர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். நலமா? ஆக விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, சந்தோஷமான செய்தி. கிட்டத்தட்ட 12-15 வருஷத்துக்கு அப்புறமா விருச்சிக ராசி நேயர்கள் ஜூனுக்கு அப்புறம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். நீர் ராசியாக இருக்கின்ற உங்களுக்கு உடல் உபாதைகள், அந்த கோல்டு மற்ற அது மாதிரி கண் மூக்கு இது மாதிரி தொண்டை இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் எதையுமே அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டீங்க. விருச்சிக ராசிக்கார் ரகசியத்தை காப்பாற்றுவார்கள். அவர்களிடம் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. மீனத்தில் சனீஸ்வர பகவான் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். ஆக 4ல் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். மிதுனத்தில் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஆக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமத்து குரு அவர்கள் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு பல நிலைகளில் இப்பொழுது ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறப்பான அந்த ஒளிமயமான ஒரு எதிர்காலம் சொல்லுவாங்க பாருங்கள். நேற்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு இன்னும் சிறப்பான ஒரு காலம். ஏன்னா கடகத்தில் குரு பகவான் உங்களுக்கு புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு கடகத்தில் உச்சமாகிறார். 2க்கும் 5க்கும் உண்டான ஒரு கிரகம் குரு பகவான் கடகத்தில் உச்சம் அடையும் போது உங்களுக்கு அதுவும் ஒரு ஜலராசி தான். கடகத்தில் குரு இருக்கிறதுனால அந்த உச்ச குரு அங்கே உச்சம் வரக்கூடிய குரு 2க்கும் 5க்கும் உண்டான குரு பகவான் அங்கே உச்சம் அடைய காரணத்தினால உங்களுக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க உங்கள் வீட்டில் குடும்பத்திலேயே யாருன்னா 2-3 பேர் கூட வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலாம். ஆக நிறைய சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு இருக்குது. அங்கே 4ல் குரு கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பாக்கியஸ்தானம் உங்கள் வீட்டில் அம்மா பெரியவங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாருங்கள். அவங்களுக்கு சிறந்த ஒரு மதிப்பு மரியாதை இதுவரைக்கும் கொடுத்து வந்துட்டுருக்கீங்க. இன்னும் சிறப்பான முறையில் உங்களுக்கு அவர்களால் அவங்களுடைய ஆசீர்வாதம் நிறைய பெறுவீர்கள். அதே போன்ற 10ல் கேது இருக்கும்போது உங்களுக்கு 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும் பாவியாது இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுபோல் உங்களுக்கு இந்த தொழில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவங்க தொழில் நல்லா உயர்ந்த இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு போவீங்க. நிறைய வாராத கடன்லாம் வசூலாகும். கோர்ட்டு கேஸ் மற்ற ஒரு பல பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. ஆக உங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு நிலையில் இருக்குது. அதுக்கு மேலே ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ல் குரு பகவான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எல்லாம் பழமொழியாக வந்துருக்கு பார்க்கலாம். ஓடி போன்னு 9ல் குருன்னுவாங்க. ஆக அந்த விருச்சிகமும் ஜலராசி, அதுவும் ஜலராசி, கடகமும் ஜலராசி, உச்சமாடிய குரு பகவான் 2ல் 5 2க்கு உண்டானவன் 5க்கு உண்டானவன் அங்கே உச்சம் அடைகிறான். ஆக அந்த விருச்சிக ராசிகள் தொட்டதெல்லாம் உண்டாகும். நல்ல சிறப்பு. வீட்டில் குழந்தைங்க மற்றும் பெரியவர்கள், வேலை வாய்ப்புகள் மற்றும் திருமணமாகாத அந்த ஆண் பெண்கள் அத்தனை பேருக்கும் எல்லாமே கைகூடி வரும். இன்னும் சிறப்பான ஒரு வேலை வரட்டும், இன்னும் சிறப்பான ஒரு மாப்பிள்ளை வரட்டும்ன்றதுலாம் கணக்கு போட்டுன்னு இருக்காதீங்க. பாருங்கள் குடும்ப பின்னணி மற்ற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக எல்லாமே சிறப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அத்தனையும் விருச்சிக ராசிக்காரர்கள் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சிறப்பான வருஷம் ஜூன் 2026க்கு அப்புறம் நல்லா அருமையாக இருக்கும். ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலை யாருன்னா விருச்சிக ராசி நேயர்கள் தான். ஆக அவங்க வீட்டில் எல்லாமே சிறப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சியெல்லாம் நடக்கும். நிறைய சுப காரியங்கள் அரங்கேற்றமாகும். வாழ்த்துக்கள். பரிகாரமாக திங்களூரில் இருக்கிற சந்திர பகவான் தரிசனம் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதோஷ சிவபெருமான வழிபாடு செய்யலாம். பிரதோஷத்துக்கு தேவையான அந்த பால் தேன் மற்றது எது வேணாலும் வாங்கி தரலாம். அந்த பிறை சூரிய சிவபெருமான் அவரை தரிசனம் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆக உங்களுக்கு பிரதோஷ நேரங்கள்லையும் மற்ற நேரங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நித்திய பிரதோஷம் சொல்லக்கூடிய மாதிரி சிவபுராணத்தை படிக்க முடியாதவங்க டிவிலையாவது அந்த சிவபுராணத்தை ஒலிக்க செய்து கேளுங்க. தேவாரம் திருவாசம் பாடல்களை காதால் கேளுங்க. இதுதான் பரிகாரம். விருந்த இடத்துல செய்யக்கூடிய பரிகாரம். மற்ற அனைத்து துறையை சேர்ந்தவர்களுக்கும் சிறப்பான ஒரு நேரம்தான். கலைத்துறை, விவசாய பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள், அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் நல்ல ஒரு அருமையான பொற்காலம் தான் சொல்லணும்.